நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரெஹனா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டுக்குடலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும். புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆட்டுக்குடல் சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெருங்குடல் உள்ளக்க சிறுகுடல்லாம் இருக்கும், அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி. ஓகே, இன்றைக்கி நான் ஒரு ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட ஸ்மெல்லும் இருக்காது, குழம்பும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பெருங்குடல் எடுத்து நல்ல பெரிய பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா குடலையும் கட் பண்ணதுக்கப்புறம் உள்பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக அழுக்கு இருக்கும், அதை நம்ம கையால் எடுத்து விட்டு 2-3 தடவை நல்லா பிசைஞ்சு கழுவி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா பெருங்குடல் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதில் அதிகமான வேலை எதுவும் இருக்காது. அடுத்து நம்ம சிறுகுடலை க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சிறுகுடல் பார்க்குறதுக்கு டியூப் மாதிரி நீளமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த டியூப் மாதிரி இருக்கிற சிறுகுடலில் கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தூரம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கை விரல்களால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டிங்கனாக்கா அது அப்படியே ஓப்பன் ஆகி உள்ளக்க இருக்கிற அசடுலாம், அதாவது வழவழப்பாக இருக்கிற அசடு எல்லாமே வெளியே வந்துடும். இதே போலவே நம்ம எடுத்து வச்சுருக்க சிறுகுடல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். சில பேர் மெல்லிசான குச்சியால் இந்த சிறுகுடலை அப்படியே திருப்பி விட்டு க்ளீன் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணது கிடையாது, நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழம்பு வச்சதுக்கப்புறம் பார்த்தா கூட அது சின்ன டியூப்பை கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். அடுத்து இந்த சிறுகுடலில் இந்த மாதிரி நூல் மாதிரி வரும், இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுருங்க எடுத்து. ஓகே, இப்போ நம்ம எல்லா குடலையும் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதில் பச்சை தண்ணி ஊற்றிட்டு 2 கையாலையும் நல்லா பிசைஞ்சு கழுவிக்கலாம். நம்ம கைகளால் பிசைஞ்சு கழுவ இந்த மாதிரி நுரையாக வரும். இது நம்ம 2-3 தடவை கழுவிட்டு, இந்த குடலில் வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம கையால் தண்ணி வடித்து விட்டோம் அப்படின்னா அது கீழே விழுந்துடும். அதனால இந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதில் நம்ம இந்த குடல்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா தண்ணியும் சீக்கிரம் வடிஞ்சிரும், குடலும் கீழே விழுகாது. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடித்து விட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் அந்த குடலை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கையளவுக்கு கல் உப்பு எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவ ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும் போது அதில் இருக்கிற கெட்ட ஸ்மெல் சுத்தமாக போயிடும். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு அது லைட்டாக சூடு வந்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்க சிறுகுடலை போட்டுடலாம். இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் மஞ்சள் தூள் கலந்து அந்த சிறுகுடலை போட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இருக்கிற கெட்ட ஸ்மெல்லும் சுத்தமாக போயிடும், அது எல்லாமே சுருண்டு சின்னதாகிடும். இதை ரொம்ப நேரம் இந்த ஹாட் வாட்டர்லேயே நம்ம போட்டு வைக்க தேவையில்லை, ஒரு 3 நிமிஷம் போட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம பெருங்குடலை சுத்தம் பண்ணிக்கலாம். இது அடுக்கு குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருங்குடல் உள்ளக்கத்தான் இந்த அடுக்கு குடலும் இருக்கும். அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி தளதளன்னு கொதிச்சிடக்கூடாது, சின்ன பபுள்ஸாக ஓரளவுக்கு சூடானோன்னே நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் கூல் வாட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 2 கையாலையும் அந்த கூல் வாட்டரை தொட்டுக்கிட்டு இந்த பெருங்குடலில் இருக்கிற தோலை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அடுத்து நம்ம இதே போலவே எடுத்து வச்சுருக்க எல்லா குடலையும் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த குடலோட தோல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான பிளேட் யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. அடுத்து அடுக்கு குடல் இருக்கு இல்லையா, அதையும் இதே போல் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அது லைட்டாக தொட்டாவே அதில் உள்ள மேத்தூள்லாம் வந்துடும். உங்களுக்கு கையால் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு கூட நீங்கள் இந்த மேத்தூளை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லா குடலையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதோட தோல் நமக்கு தேவையில்லை, ஆனாலுமே இந்த தோலில் உதப்பி அப்படிங்கிற ஒரு டிஷ் செய்வாங்க, அது எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாது. இப்போ பெருங்குடல் சிறுகுடல் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு.
இந்த குடலை க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த பெருங்குடலையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஓகே, குடலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம சமைக்க வேண்டியதுதான். குடல் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக அதோட லிங்க் வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.